I welcome you to learn English. Because or if. Because அப்படின்னா ஏனென்றால், ஆர் அப்படின்னா அல்லது, இஃப் அப்படின்னா இருந்தால். எல்லா இடங்கள்லையும் இதை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ். க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ். மேக்ஸிமம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் ரைட்டிங்கில் இதை யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஐ ஒர்க் அப்படின்னு 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னால் வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நான் சோர்வாக இருக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். பிகாஸ் ஒரு முக்கியமான கன்ஜங்ஷன். என்னால் வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ ஒர்க் இந்த 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹீ டாக் 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் மிகவும் அன்பானவர் ஏனென்றால் அவர் கனிவாக பேசுகிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல தப்பு வந்திருக்கோ அதை நம்ம திருத்திக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ cannot ஒர்க் பிகாஸ் ஐ ஆம் டயர்ட். என்னால் வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நான் சோர்வாக இருக்கிறேன். He talks softly because he is very kind. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால he, she, it சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். He talks softly because he is very kind. அதே கன்ஜங்ஷன் வேறு சென்டென்ஸ். we eat அப்படின்னு 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. நாங்கள் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் பசியாக இருக்கிறோம். she sing அவர் மிக அழகாக பாடுகிறார் ஏனென்றால் அவர் ஒரு பாடகி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக உங்களால் முடியும். we eat fast because we are hungry. நாங்கள் பசியாக இருக்கிறோம். அந்த ஆர் அப்படிங்கிறது இருப்பதை குறிக்குது, அதாவது இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்குது. we are hungry நாங்கள் பசியாக இருக்கிறோம். she sings lovely because she is a professional singer. அகைன் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆகிருக்கு. she sings. ஆர் அல்லது அப்படின்னு அர்த்தம். கோ அப்படின்னா போகிறது. டூ அப்படின்னா செய்கிறது. நீங்கள் வகுப்பிற்கு செல்லுங்கள் அல்லது இந்த வேலையை செய்யுங்கள். அவரை பேச சொல்லுங்கள் அல்லது வண்டியை ஓட்ட சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான கன்ஜங்ஷன், ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். You go to class or do this work. Ask him to drive his vehicle or talk. வண்டியை ஓட்ட சொல்லுங்க ஆர் பேச சொல்லுங்க. சேம் கன்ஜங்ஷன். டான்ஸ் டேக் நீங்கள் ஆடும் பயிற்சி செய்யுங்கள் அல்லது ஓய்வு எடுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்க் ஸ்டடி அவரை படிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லது அவர் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆர் டேக் ரெஸ்ட். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அல்லது ஓய்வு எடுங்கள். ஆஸ்க் ஹிம் டு ஸ்டடி ஆர் ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ். அவர் படிக்க சொல்லுங்கள், அதர்வைஸ் மார்க் அவரால் எடுக்க முடியாது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் இருந்தால், வாண்ட் கோ இந்த 2 வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கு செல்ல விரும்பினால் நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கோ கெட் அவர் அங்கு சென்றால் அவர் தனது ஹால் டிக்கெட்டை பெறுவார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அங்கு செல்ல விரும்பினால் நீங்கள் செல்லுங்கள். இஃப் யூ வாண்ட் டு கோ தேர், யூ கோ. இஃப் ஹி கோஸ் தேர், ஹி வில் கெட் த ஹால் டிக்கெட். அவர் அங்கு சென்றால் அவர் ஹால் டிக்கெட்டை பெறுவார். தே கிவ் அவர்கள் பணம் கொடுத்தால் அதை வங்கியில் செலுத்தவும். அதே மாதிரி இது திறக்கவில்லை என்றால் உடைக்கவும். இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் தே கிவ் மணி, டெபாசிட் இட் இன் தி பேங்க்.
இஃப் இட் டஸ் நாட் ஓப்பன் பிரேக் இட். இட் வந்திருக்கிறதுனால டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ், ப்ளூரல் வந்துச்சுன்னா டூ. அதே மாதிரி டிட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ். டூ டஸ் ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸ் டிட். அது சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.